இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 2025 ஆண்டுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருதை பெற்றார் தான் ஸ்ரீ டாக்டர் எஸ். சுப்பிரமணியம். மாய்காவின் முன்னாள் தலைவரும் மலேசியாவின் முன்னாள் சுகாதார அமைச்சருமான தான் ஸ்ரீ டாக்டர் எஸ். சுப்பிரமணியத்திற்கு 2025 ஆண்டுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருது வழங்கப்பட்டது. இந்த விருது இந்திய அரசால் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டில் வழங்கப்படுகிறது. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களின் சாதனைகளை பாராட்டும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. தான் ஸ்ரீ சுப்பிரமணியம் 2008 முதல் 2018 ஆண்டு வரை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் இந்திய சமூகத்திற்காக பல முக்கிய திட்டங்களை முன்னெடுத்தார். குறிப்பாக இந்திய விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவை அமைத்தது. மை டஃப்தார், மெகா மை டஃப்தார் பரப்புரை மூலம் குடியுரிமை பிரச்சினைகளை தீர்த்தது. தமிழ் பள்ளிகளுக்கான ஆண்டு நிதி ஒதுக்கீடு, உயர்கல்வியில் இந்திய மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் வழங்கியது ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. அவரது முயற்சியால் தொடங்கப்பட்ட SITF, SEDIC போன்ற அமைப்புகள் பின்னர் மித்ராவாக உருமாறி இந்திய சமூகத்தின் கல்வி, நலன், சமூக பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டன. தமிழ் பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும், உயர்கல்வியில் இந்திய மாணவர்களின் வாய்ப்புகளை அதிகரிக்கவும் அவர் முக்கிய பங்காற்றினார். 2017 தொடங்கப்பட்ட மலேசிய இந்திய திட்ட வரவை இந்திய சமூகம் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. தான் ஸ்ரீ சுப்பிரமணியத்தின் இந்த பங்களிப்புகளை கருத்தில் கொண்டே இந்திய அரசு அவருக்கு இந்த உயரிய விருதை வழங்கியுள்ளது. பாஸ் கட்சி தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்து வருவதாகவும், குறிப்பாக நஜீப் ரசாக்கிற்கான ஆதரவு பேரணிக்கு பிறகு மக்களின் அன்பு அதிகரித்துள்ளதாகவும் பாஸ் இளைஞர் பிரிவு தலைவர் அஃப்னான் ஹமீமி தைப் அசமுடின் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் ஒவ்வொரு நடவடிக்கையும் இப்போது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது என்றும் இது அக்கட்சிக்கு கிடைத்துள்ள வரவேற்பை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அம்னோ, பெர்சத்து ஆகிய இரு கட்சிகளுடனும் பாஸ் நெருங்கிய உறவை பேண முயற்சிக்கிறது என்ற விமர்சனங்களுக்கு பதிலளித்த அஃப்னான், அவ்விரு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருப்பதாகவும் அந்த கூட்டணி மேலும் வலுப்பெற்று வருவதாகவும் கூறினார். பாஸ் அம்னோவுடன் இரகசிய உறவு வைத்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் மறுத்துள்ளார். பெர்சத்து கட்சியிலிருந்தும் பரிகத்தான் நேஷனலின் கூட்டரசு பிரதேச செயலாளர் பதவியிலிருந்தும் மஹாதி ரைஸ் உடனடியாக விலகியுள்ளார். கட்சியின் தலைவர் ரட்ஸி ஜீடினுக்கு அனுப்பிய கடிதத்தில் தனது பதவி விலகலை அறிவித்த அவர் அதற்கான காரணத்தை வெளிப்படையாக கூறவில்லை. இருப்பினும் தனது போராட்டம் கட்சியின் தற்போதைய கொள்கைகளுடன் ஒத்துப்போகவில்லை என்பதே இந்த விலகலுக்கான காரணம் என்று பின்னர் தெரிவித்தார். நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவாக பாஸ் நடத்திய பேரணியை மஹாதீர் கடுமையாக விமர்சித்தார். அரசியல் ஆதாயங்களுக்காக பரிகத்தான் நேஷனல் தனது கொள்கைகளை விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். எதிர்வரும் ஜனவரி 22 உம்ரா பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன் பிறகு தனது அரசியல் எதிர்காலம் குறித்து முடிவெடுப்பேன் என்றும் மஹாதி ரைஸ் தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள காலநிலை மாற்ற சட்டம் மலேசியாவின் பசுமை பொருளாதார இலக்குகளை அடைய உதவும் என்று இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் தெரிவித்துள்ளார். இந்த மசோதா நாடு எந்த வகையான தொழில்களை ஈர்க்க விரும்புகிறது என்பதற்கான தெளிவான கட்டமைப்பை வழங்குகிறது. மேலும் அரசாங்கம் குறைந்த செலவு பொருளாதாரத்திலிருந்து அதிக மதிப்புள்ள பொருளாதாரத்திற்கு மாறுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தை எதிர்பார்த்து போராட அதிக முயற்சிகள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள தவறினால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் தென்கிழக்கு ஆசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 11 விழுக்காடு வீழ்ச்சியடையும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. பொருளாதார தாக்கம் என்பது கிரகத்தின் 3 முக்கிய நெருக்கடிகளில் ஒன்று என்றும் மாசுபாடு, பல்லுயிர் இழப்பு ஆகியவை மற்ற 2 நெருக்கடிகள் என்றும்
நிக் நஸ்மி தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மனிதர்கள் இயற்கையின் ஒரு அங்கம் என்பதை உணரும்போது மட்டுமே பிரச்சனையின் மையத்தை அடைய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜொஹூர் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரே இரவில் கணிசமாக உயர்ந்துள்ளது. நேற்றிரவு 335 இருந்த எண்ணிக்கை இன்று காலை 963 அதிகரித்துள்ளது. கொத்தாதிங்கி பகுதியில் மட்டும் 13 தற்காலிக நிவாரண முகாம்களில் 319 குடும்பங்களைச் சேர்ந்த 962 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒருங்கிணைந்த சமய ஆரம்பர பள்ளியிலும் லக்ஸாமானா தேசிய பள்ளியிலும் அதிக அளவிலான மக்கள் தங்கியுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்கும் நோக்கில் கூடுதல் நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. குலுவாங்கிலிருந்து பாதிக்கப்பட்ட ஒருவருக்காக ஸ்ரீ கம்புங் தங்கா சத்து சமய பள்ளியில் புதிய நிவாரண மையம் திறக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கி வருகிறது. தனது மகன் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்றும் அவர் மீது புகார் வந்தால் காவல்துறையினர் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சட்ட நடைமுறைகளின்படி விசாரணை நடத்தப்படும் என்றும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அமைச்சரின் மகன் மீது சுமத்தப்பட்ட குற்றவியல் மிரட்டல் வழக்கின் விசாரணை அறிக்கையை காவல்துறையினர் முடித்து மேல் நடவடிக்கைகளுக்காக துணை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரின் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தலைவர் ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். மலேசியாவிலிருந்து வெளியேறும் ஆசியான் நாடுகளின் பயணிகளுக்கும் மை பார்டர் பாஸ் செயலி மூலம் QR குறியீடு முறை விரிவுபடுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மலேசியா ஆசியான் நாடுகளின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளதால் நாடுகளின் முக்கிய நுழைவாயில்களில் வருகை வெளியேற்றம் ஆகிய நடைமுறைகளை சீராக்குவது குடிநுழைவுத் துறையின் பொறுப்பாகும். தற்போது இந்த முறை மலேசிய குடிமக்களுக்கு மட்டுமே KLIA 1, 2 முனையங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த புதிய முறை பயனர்கள் தங்கள் கடப்பிதழை எடுத்து செல்ல வேண்டும் என்றாலும் கடப்பிதழில் முத்திரை பதிக்கும் முறையை தவிர்க்கிறது. ஏனெனில் தகவல்கள் அனைத்தும் மின்னணு முறையில் சேமிக்கப்படுகின்றன. இந்த முறை மற்ற முக்கிய அனைத்துலக விமான நிலையங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர் சைஃபுடின் இந்த முறையை பயன்படுத்தி வெறும் 4 வினாடிகளில் குடிநுழைவு சோதனையை முடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.